காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அரசியல் கட்சியினர், விவசாயிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். விகிதாச்சார அடிப்படையில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கர்நாடக மாநிலம் கொடுக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பிரச்சனைகள் உருவாகி அங்கே கர்நாடகத்தில் கலவரம் ஏற்பட்டு அப்பாவி தமிழர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா அந்த மேலாண்மை வாரியம் இந்த விகிதாச்சார அடிப்படையில் தண்ணீர் கர்நாடகா திறந்து விடுதா என்பதை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் காலக்கெடுவோடு அந்த தண்ணீர் தமிழகத்துக்கு வருவதற்காகவும், காரைக்கால் பகுதி கடமடை பகுதியாக புதுச்சேரியில் வருவதற்காகவும், விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காகவும், விவசாயிகள் முறையாக காலத்தோடு விவசாயம் செய்வதற்காக அது பயன்படும். அதனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். மேலாண்மை வாரியம் அமைத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டதுதான் மகிழ்ச்சி அல்லாமல் 6000 கன அடி நீர் என்பது நமக்கு சம்பா சாகுபடிக்கு இது போராது. எந்த விதத்திலும் தமிழக மக்களை, தமிழக விவசாயிகளை சம்பா சாகுபடி செய்வதற்கு இது உகந்ததல்ல. இந்த தண்ணீர் போராது. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தில் கர்நாடகத்துக்கு மறைமுகமாக உதவுகிற நோக்கத்தில் அந்த மேலாண்மை வாரியத்திலே உறுப்பினர்களை நியமிக்க கூடாது. நீங்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். யாரும் எதிர்க்கப் போவதில்லை. நீங்கள் கொண்டு வருகிற கோரிக்கைகளை மேகதாட்டு அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. மேலாண்மை வாரியத்தை ஒழுங்காற்று குழுவும் சுப்ரீம் கோர்ட் ஒன்றுக்கு ஆர்டர் போட்டு விட்டது. அணை கட்ட அனுமதிக்க கூடாது. அணை பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வரவே கூடாது. 27ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீர் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. கர்நாடக அரசை பொறுத்தவரையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் 4 வாரத்தில் அமைக்கணும்னு சொல்லிருச்சு. இந்த 4 வாரத்தில் அமைக்கணும், நாளைக்கு கூட அமைக்கலாம் காவிரி மேலாண்மை வாரியத்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் நினைத்தாரோ அல்லது கூட்டாட்சி தத்துவத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் நினைத்தாலோ இந்த ஒரே வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற முடியும். ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும், கர்நாடகத்துக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் நினைத்தாதான் 4 வாரம் லேட் பண்ணலாம். லேட் பண்ணா எங்களுக்கு 16 லட்சம் ஏக்கர் காலி சாவடி எல்லாம் பண்ண முடியாது. தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவார்கள். மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்காக போராடிய அனைத்து அமைப்புகளுக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்த மாநில அரசை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு மனப்பூர்வமாக பாராட்டுகிறது.